துப்பறியும் ஷாம்பு. கொலை கொள்ளை எதுவா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நவீன திருட்டு கும்பல் புதுவிதமான யுக்திகள்லாம் கையாண்டு நம்ம ஜனங்களை நன்னா ஏமாத்தின்னு இருக்கா. அது வரைக்கும் புரியுது சார். இந்த குரூப்போட மாடஸ் ஆபரண்டே ரொம்ப பிரமிக்க வைக்கிறதா இருக்கு. ஏன்னா சாதாரணமே ஒரு கிரிமினல் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மெத்தட் தான் பயன்படுத்துவான். ஆனா இந்த குரூப் அப்படி இல்லையே சார். ஒரு சிங்கிள் குரூப் தான் எல்லா திருட்டையும் செய்யறாங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லையே. மெத்தட்ஸ் வேற வேற விதமா இருக்கிறதுனால வேற வேற குரூப்பா இருக்கலாம் இல்லையா? வாய்யா ஷாம்பு, எவ்வளவு தடவை உமக்கு போன் பண்றது? வாரும் வாரும் உம்மத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன இது? என்ன எதிர்பார்த்துட்டு? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்க, எங்க கிட்ட ஒரு 5-6 இன்ட்ரெஸ்டிங் கேஸ் மாட்டின்னு இருக்கு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு புரியாம மண்டையை போட்டு பிச்சுன்னு இருக்கோம். உம்ம உதவி இருந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். பாருங்க, நானே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் ஒன்னு துப்பறிஞ்சிட்டு இருக்கேன். ஃபார் a சேஞ்ச் போலீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உங்களை கேட்கலான்னு வந்திருக்கேன். வாய் இல்ல எதுக்குன்னா, நான் ஒரு பிரின்சிபலா வச்சுட்டு இருக்கேன். அட் அ டைம் ஒரு கேஸ் தான் ஹேண்டில் பண்றதுன்ட்டு சும்மா பத்தான்னு போற வர கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நேக்கும் போலீஸ்க்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். வாய் சொல்றது கேளுங்க. இத பாருங்க ஒய் சாம்பு, எங்க கிட்ட இருக்கிறது ஒரு திருட்டு கும்பல் சம்பந்தப்பட்ட ஒரே கேஸா இல்ல ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத பல கேஸுகளான்னு இன்னும் எங்களுக்கு பிடிபடல. இத பாருங்க ஒய், நீர் ஒரு ஜீனியஸ்ங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். அதே சமயத்துல உமக்கு ஜோசியம் தெரிஞ்சா எங்களுக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும். புரியலையா? அதான் ஒய், பலான இடத்துல இந்த பய போய் திருட போறான்னு எங்களுக்கு முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அங்க போய் அந்த பயலை புடிச்சுட்டு வரது எங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். நீர் உலகத்திலேயே பெரிய துப்பறி நிபுணர்னு பேர் வாங்கியிருக்கீர். உம்மால இது முடியாதாங்கணும். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு நொடியில கத்துடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் வந்திருக்கிற மேட்ரே கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான். என்ன? ஒரு மகா பாவி ஒத்த 2 அப்பாவிகளை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான்னா, கொலை நடந்த அப்புறம் நம்ம போய் அவ கிரியேட் பண்ற சமயத்துல நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றது ரொம்ப பயத்தலதே. அதுக்கு சாம்பு தேவையில்லை, போலீஸ் போதும். என்னுடைய முயற்சி எல்லாம் அந்த கொலை நடக்காம அதை தடுத்துடணும். சாம்பு சார் என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இது பார்த்தல, இது கர்ச்சீஃப். இதுல இருக்கிற டோபி மார்க்கை வச்சு இதோட சொந்தக்கார யாருன்னு நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு தரணும். அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தடயம். அதுக்கப்புறம் இந்த டோபியும் கண்டுபிடிச்சு 2 தட்டு தட்டணும். ரொம்ப அசிங்கமா வாஷ் பண்ணிருக்கான். சாம்பு சார், இந்த கர்ச்சீப் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்கிருந்து கிடைச்சது? நீங்க சொல்ற நபருக்கும் இந்த கொலை திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மாரியப்பன், உங்களுக்கு ஷாம்பு ஸ்டைல் எல்லாம் புடிபடாது. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண மாட்டார். அவரோட டெக்னிக்கே வேற. அது நீங்க சொல்றது சரிதான், அவருக்கு சட்டுன்னு புரியாது. அவர் புதுசு சொன்ன விட்டுருங்க. இருந்தாலும் பாருங்க, இந்த கேஸ்ல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியாஸ் பரிமாறிண்டாதான் சால்வ் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு டீடைல்டா சொல்லிடுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு காத்தால ஒரு 6-6:30 மணி இருக்கும். அப்போ என்ன? கோழி கூவித்து. வை, இது டீடைல்டா சொல்லணும். சரி, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விடுறேன். நான் என் ஆத்து பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வாக்கிங் போனேன். மைத்திலி, நான் கொலைக்கு அஞ்சாதவன். இப்படி அவன் என்ன ஓட ஓட விரட்டிட்டு இருந்தா நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன என்னவோ நினைச்சிட்டீங்களா செல்வம்? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரத்தா நான் காத்துட்டு இருக்கேன். நீ ஒருவேளை லாஸ்டா நான் உன்னோட எங்க வேணாலும் வர தயார். போவோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம திட்டத்தை நிறைவேற்றுவோம். கண்ணே, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு முன்னால அந்த ஜமீன்தாரோட முதுக உடைச்சிட்டு போனா தான் என் மனசு கேட்கும். இப்பதான் நீங்க ரோசத்தோட பேசுறீங்க.
ஆனா அந்த மந்திரேசனை சும்மா விட்டுட முடியுமா? அவன் தானே என்னோட முதல் டார்கெட். அவன் தலையை வெட்டி சாச்சிடுறேன். அதுக்கும் நேரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவன் கைக்கு ஒரு காசு கூட வராம எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். எப்படி என் பிளான்? ஓகே, நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? 5 o'clock ஜுல்லூஸ் வேக்ஸ் மியூசியம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குமா அது? நான் கூட கேள்விப்பட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு. டவுன் ஹால்ல தானே அது? ஆமா. ஓகே, மீதியை நாளைக்கு பேசிக்கலாம். மந்திரேசன் டீம் தான். வா. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் அந்த மந்திரேசன்? இந்த சின்ன வயசுல கொலபாதகத்துக்கு அஞ்ச மாட்டேங்கிறாளே. வா. கோபாலன், இதான் சுவாமி நடந்தது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நாளைக்கு அந்த வேக்ஸ் மியூசியத்துக்கு போய் அங்க ஒரு நோட்டம் விட போறேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த கர்ச்சீஃபை வச்சுட்டு இதன் மூலமா இது ஒரு சொந்தக்கார யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. முதல்ல இந்த 2 உயிர்களை காப்பாத்திருவோம். அப்புறம் நீங்க சொல்ற சில்லற கேஸ்ல வேணா நான் எடுத்து பாத்துக்கிறேன். ஓகே, இது பாருங்க, இந்த கர்ச்சீஃப் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. இந்தாங்க. இதுவா இது இந்த கூட துணியும் கர்ச்சீஃப் துணியும் ஒரே மெட்டீரியலா இருக்கு. டேய், எவ்வளவு தத்ரூபமா இருக்கு பாரு. அதுவும் ஆளு உயரத்துக்கு மெழுகு பொம்மைனா ரொம்ப ஆச்சரியமா இல்ல? ஆமாண்டா, உடம்புல ஓடுற பச்சை நரம்பு கூட துல்லியமா தெரியுது பாரு. ஆனா அவனு பாத்தியா, டிக்கெட் விலைய பாதியாக்கியும் எக்ஸிபிஷன்ல கூட்டத்தையே காணோம். ஆமா, எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் வேற திறந்தாச்சு. அப்புறம் எங்க இருக்கும் கூட்டம்? நமஸ்காரம். ஹலோ, இந்த மனுஷனா பொம்மையா அது? என்ன சார் வேணும்? இருக்கல நீங்க நேக்கே இந்த கண்காட்சி பாக்கணும். டிக்கெட் எவ்வளவு காசு? ஒரணா தான். நல்ல வேலை, என்கிட்ட ஒரணா தான் இருக்கு. மேல சொல்லிட்டே நான் பாத்துருக்கவே முடியாது. இந்த டிக்கெட்டை கொடுங்க. அடடடடடடா, நான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய குழந்தைய பார்த்ததே இல்ல. அப்பா கூட்டணும்லடா கண்ணா. ஒரணாக்கு 2 பேர் வரலாமா? வாங்க சார், வாங்கிட்டு. என்னடா இது, 3/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் மைத்திலியை காணோம். அது சரி, அவள நம்புறியா? உன்னை இங்க வர சொல்லிட்டு அவ வேற எங்கேயா போயிருப்பா. சரி வா, எக்ஸிபிஷனா சுத்தி பார்த்துட்டு இருப்போம். வேற வழி? அதே குரல், மைத்திலிங்கிற பேரை வேற சொல்றான். நீ யாரும் புதுசா கூட ஒத்த? இவனை சும்மா விடப்படாது. இவனுக்கே தெரியாம இவனை ஃபாலோ பண்ணணும். எப்படி? அவ மறுபடியும் வந்தா என்கிட்ட சொல்லு. சி, நீ பொம்மையா? டேய், ஜமீன்தாருக்கு ஒரு வெடிகுண்டு வச்சிருக்கேன். அப்படியே தூள் தூள் ஆயிடுவார் பார். சத்தம் போட்டு பேசாதடா, மந்திரேசம் வர நேரம். சரி சரி, வா பொம்மையெல்லாம் பாப்போம். டேய், நீ வாயே. இந்த பொம்மையை பத்தியாடா, எவ்வளவு தத்ரூபமா இருக்கு. வேலைன்னா இது வேலைடா. டேய், இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இத பாரு, பணம் எல்லாம் மைத்திலி கிட்ட இருக்கு. அது போற நம்ம காரியத்துக்கு. ஜமீன்தார பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். இங்க இருக்கிற பொம்மைகள் மாதிரி நானும் நீங்களும் 2 பொம்மைகளா நின்னா எப்படி இருக்கும்? நீ ஆசைப்பட்டா அப்படியே நின்றலாம். சும்மா இல்ல, இப்படி நிக்கணுமாக்கும். எவ்வளவு அழகா இருக்குது. என் பொண்டாட்டி இருக்கு வேம்பு. சீ, இப்படி கட்டி பிடிச்சு ஒரு போட்டோ எடுத்துக்க கூடாது. நேத்து நடிச்ச நாடகத்துல நான் எப்படி இருந்தேன்?
சத்தம் போட்டு பேசாத. யாருக்கா கேட்டதுன்னா தொலைஞ்சது. சரி சரி, எக்ஸிபிஷன் பார்க்கலாம் வா. சுத்த பயந்தாங்குழி. இங்க இருக்கிற பொம்மைகள் எல்லாமே மெழுகு பொம்மைகள் தானே. இந்த மூக்கு மொழியுமா இருக்கிற இந்த பொம்மையை பார்த்தா பயமா இருக்கா? இந்த ஆளை தூக்கி அடுப்புல போட்டா தண்ணியா உருகிடுவான். ஆமா, நாம பேசுறத கேக்குறதுக்கு யார் இருக்கா? கேக்குறதுக்கு தான் நான் வந்துட்டேனே. இப்ப சொல்லு, உன் நடிப்பத்தான் நான் பல தடவை பார்த்து ரசிச்சிருக்கேனே. நேத்து நான் வெளியில இருக்கும்படியா ஆயிடுச்சு. இப்ப விவரமா தான் சொல்ல. சரி, நீதி நடக்க நான் சொல்றேன், நீ கேளு. தங்கவேலு மாடியில இருந்து இறங்கி வரான். அவன் பையில வைரப்பதக்கம் ஒண்ணு இருக்கு. திடீர்னு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அங்க வந்துடுறார். டேய் தம்பி, நல்லா வசமா மாட்டிக்கிட்ட. எத்தனை நாளா டபால்ஸ்ட் வர, அதுவும் வைரப்பதக்கத்தோட நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். ஐயோ, அப்ப நான் என்ன பண்ணினேன் தெரியுமா? ரொம்ப எமோஷனலா நடிச்சு, என் பிராணநாதா, உங்களுக்கா இந்த கதி? எந்த பாவமும் அறியாத வெள்ளை மனம் படைத்தவராயிற்றே அப்படி இப்படின்னு சொல்லி கதறி தங்கவேலுவை கட்டிப்பிடிச்சு பறக்கத்தா அப்படியே நான் அடிச்சுட்டேன். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. நீ போமான்னு விரட்டினாங்க. நான் ஓடிட்டேன். அப்புறம் போலீஸ்காரங்க என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் என்ன செக் பண்ணி பாக்குறாங்க. பதக்கம் கிடைக்கல, போலீஸ்காரங்க ஏமாந்து போயிடுறாங்க. இதுதான் நேற்றைய நாடகத்தோட கதை. நாடகம் பிரமாதமா இருந்திருக்கு. தங்கவேலு கண்ணா, எனக்கு எப்போதுமே தியேட்டர் வாசல்ல வேலையை கொடுத்துடுற. நாடக கதையை முன்னாடி சொல்றதே இல்ல. இன்னைக்கு சொல்ல, அடுத்த நாடகத்துக்கு என்ன கதைன்னு. நான் எங்கேயிருந்து கதை சொல்றது? நான் வெறும் நடிகன் தானே. கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் குட்டி தான். அடுத்த கதைய அவளே கேளு. குட்டி இதான் சொல்ல. நோ, அதெல்லாம் ட்ரேட் சீக்ரெட், சொல்லக்கூடாது. பார்ட்னர் கிட்ட கூட சொல்ல மாட்டேன். சேகர் நம்ம ஆளு, இங்க யாரும் இல்ல. நாடக கதை தானே, சும்மா சொல்லு. சரி, போனா போறது. ஒரு தடவை அந்த நாடக கதையை சொல்லிடுறேன். தங்கவேலுக்கும் ஒத்திகை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? அது சரி, நாளை நாடகத்தை எங்க நடத்த போற? அகல்யான்னு நுங்கம்பாக்கத்துல ஒரு பெரிய பங்களா இருக்கு. பெரிய இடமோ? பெரிய மனுஷங்க கூட்டம். இதுலயும் பிரமாதமான சீன் ஒண்ணு இருக்கு. அந்த பெரிய டீ பார்ட்டில திடீர்னு கதாநாயகி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு பெரிய மிட்டாதர். அவர் இத பார்த்து நடுங்கி போயிடுறார். இவளை கொண்டு போய் உள்ள போடுறார். அப்ப அந்த வீட்டு வழியா மோட்டார் சைக்கிள் தள்ளிக்கிட்டே ஒருத்தன் வரான். அந்த மிட்டாதார்கிட்ட போய், சார், என் மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸ்பேனர் இருந்தா தரீங்களான்னு கேக்குறான். ஏ சேகர், நாளைய நாடகத்துல உனக்கும் ஒரு ரோல் கொடுக்கறேன். வெரி குட், இப்பவே சொல்லு, பிரிச்சு உதறிடுறேன். அந்த பெரிய டீ பார்ட்டில நீ ஒரு கெஸ்ட். நீ என்ன பண்ற, அந்த மிட்டாதார் கிட்ட போய், சார் சார், அந்த மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்கிறவன் ஒரு டாக்டர் அப்படின்னு நீ சொல்ற. உடனே மிட்டாதார் என்ன பண்ணுவார், மயக்கமா கிடக்கிற கதாநாயகிட்ட அந்த டாக்டர் அழைச்சிக்கிட்டு போய் செக்அப் பண்ண சொல்லுவார். செக்அப் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் டீ பார்ட்டிக்கு வராரா? டேய், பொறுமையா கேளுடா. அப்புறம் திருடி வச்சுக்கிட்ட எல்லா பொருளையும் கதாநாயகி டாக்டர் கிட்ட கொடுத்துடுறா. அது என்ன பொருள்ங்கிறது நான் இப்ப சொல்ல மாட்டேன், நீயே அங்க வந்து பாரு. என்ன பாக்குற? நாளைக்கு யார் கதாநாயகின்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். ஆமா தெரியும். டாக்டர் வேஷம் யாரு? தங்கவேலு தான். எனக்கும் தங்கவேலுக்கும் ரொம்ப ராசின்னு உனக்கே தெரியுமே சேகர். அடுத்த மாசம் தங்கவேலு நீயே கொஞ்சம் சொல்லிடே. உனக்கு கூட வெக்கலாம் வருமா? சேகர், இத்தனை நாளா நான் அவளும் பிசினஸ்ல பார்ட்னர்ஸ், இனிமே லைஃப்ல பார்ட்னர்ஸ். அடுத்த மாசம் எனக்கு அவளுக்கு கல்யாணம். வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கை கொடுங்க. நீங்களும் கொடுங்க. வாடா போலாம். தங்கவேலு, ஒரு நிமிஷம், இந்த பொம்மையை கொஞ்சம் பாரு. நாம இங்க வந்திருந்த போது இந்த பொம்மையோட கை பொசிஷன் வேற மாதிரி இருந்ததுல. இப்ப அது ரொம்ப முக்கியம். வா போலாம். அட, இங்க பாருடி, துப்பறியும் சாம்பு பொம்மை. பொம்மை கை ஆட்டுறதுடி. பேதாதிரி, மெழுகு பொம்மைக்கு ஏதுடி உசுறு? கண்ணால பார்த்தேன்டி, அந்த பொம்மை என்ன கூப்பிட்டதுடி. ஐயோ, பொம்மைய காணும்டி. ஐயோ, பயமா இருக்குடி, வாடி போலாம். வை சாம்பு, நீர் சரியான பிரகஸ்பதி ஐயா. உம்மால எங்களுக்கெல்லாம் அரை நாள் அவுட். என் பேரை சொல்லி நீ ஸ்டேஷன்ல லீவ் விட்டலா? வை, நீர் பாட்டுக்கு ஒரு கர்ச்சீஃப் இங்க தூக்கி போட்டு போயிட்டீர். அதுல இருந்த டோபி மார்க்க வச்சுண்டு அது யாருடைய கர்ச்சீஃப்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரு தெருவா அழகு சிங்க அலைஞ்சார். கடைசியில கண்டுபிடிச்சார். யார் யாரு? அது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டோட கர்ச்சீஃபாம். பாத்தீங்களா, வெறும் ஸ்டூடெண்டா இருக்குச்சு அவ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. வழக்கமா வயசான பொண்ணு இதெல்லாம் செய்யணும். வை,
தத்து பித்துன்னு பேசப்படாது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்லூர் பங்களான்னு ஒரு டிராமா போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. அதுக்காக ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வித்து நிறைய பணம் வேற கலெக்ட் பண்ணிருக்கா. அதே சமயத்துல டிராமா நன்னா இருக்கணும் இல்லையா, அந்த பயம் அவளுக்கு இருந்திருக்கு. அதுக்காக போற வர இடங்கள்லாம் நின்று ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதாவது அந்த டிராமால வர கேரக்டர்ஸ் பேரையே சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டுக்கிற அளவுக்கு அவளுக்கு ஒரு வெறி, ஒரு இன்வால்மெண்ட் பாத்துங்களேன். அவ இப்படி ஒத்தியை பாக்குறத பார்க்கல நீர் பார்த்துட்டு அவளை போய் கொலகாரன்னு நினைச்சு விட்டீர். இல்லையா அதை தத்ரூபமா பண்ணிட்டா அது எனக்கு தத்ரூபமா பண்ண இது போறாதுன்னு வேக்ஸ் ஹவுஸ்ல வேற போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிரு. சரி 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 நான் கிளம்புறேன். நான் ஆமா பெரிய அவசரம். ஐயோ 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 யார கை பிடிச்சு விட மாட்டேங்கிற கோபாலன், என்ன காப்பாத்துற யாரு யாரு பிடிச்சிட்டு இருக்காளே. ஐயோ வா ஓய் அசத்து மாதிரி கத்தாது. என்ன நாற்காலிக்குள்ள கொண்டு போய் கையை விட்டுட்டு எடியே. ஒரு கலைபுரத்துல இருக்கு. என்ன அவசரம் உமக்கு? நீர் என்ன சொன்னீர்? இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நாங்க குடுக்கிற கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொல்லிடணும். இப்போ உமக்கு கேஸும் கிடையாது காசும் கிடையாது. இப்ப என்ன அவசரம்? கலையபுரமா பேசக்கூடாது. உட்காரம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி நீங்க சொல்லிட்டலாம், அப்புறம் மறு பேச்சு கிடையாது. அதுக்கு என்ன விஷயம்? ஷாம்பு, இங்க நாங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதுல சமீபத்துல நடந்த 6 திருட்டுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கா மாதிரி தெரியுது. இதுல சம்பந்தப்பட்ட ஒரு திருட்டு ஜோடி ஒரு இடத்துல திருடின மாதிரி இன்னொரு இடத்துல திருடுறது இல்ல. இந்த கேஸை இம்மீடியட்டா சால்வ் பண்ணணும்னு சொல்லி கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டார். அதுதான் உலக நீதி. இந்த பெரிய பதவியில் இருக்க பாருங்க, அவளால ஒண்ணும் செய்ய முடியாது. அவ கையாளாதனத்தை அவளுக்கு கீழே வேலை செய்யறவா பேர்ல கோச்சிட்டு தீர்த்துப்பா. இப்ப கமிஷனர் உங்களை கோச்சிக்கிறார், நீங்க உங்களால முடியாத இந்த கான்ஸ்டபிள் கோச்சிக்கிறார். உமக்கு என்னையா இந்த கவலையெல்லாம்? நீர் தான் ஹாயா பிரைவேட் டிடெக்டிவா இருக்கிற. சரி அது போட்ட விஷயத்துக்கு வருவோம். முந்தானா மாம்பலத்துல இந்த பையன் ஒரு வைர பதக்கத்தை அடிச்சுட்டான். இத பார்த்துட்டு இருந்த நம்ம சப் இன்ஸ்பெக்டர் மாரியப்பன் லபக்கன அவனை பிடிச்சிட்டார். ஆனா அப்ப திரும்புன்னு ஒரு பொம்பளை அவன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு குய்யோ முறையோன்னு கத்திண்டு அவன் மேல விழுந்து பிறண்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அவ 2 பேரையும் பிரிக்கப்பட்ட பாடு ஒம்பாடெம்பாடாயிடுது. அப்புறம் அந்த பொம்பளை அமிச்சுட்டு இவனை செக் பண்ணி பார்த்தா அந்த பதக்கத்தை இவன்கிட்ட காணோம். ஆமா அந்த பொம்பளைட்ட தான் அது கைமாறி எடுத்துன்னு நினைக்கிறேன். வேற வழி கடைசியில இந்த பையலை ரிலீஸ் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் சொல்றா? ஐயோ இது ஏன் நேத்து இது நாடகத்துக்கு ஒரு கதையா டிஸ்கஸ் பண்ணி தான் நான் கேட்டிருந்தேன். என்னங்க சொல்றீர்? நீங்க இப்படி பண்ணும்போது இந்த அகல்யான்னு ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க, அங்க நாளைக்கு ஒரு டீ பார்ட்டி தரா, நீங்க அவசியம் அங்க போங்க. என்னையா சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்கோம்? அகல்யா டீ பார்ட்டி? ஆமாண்ணா, அங்க இதே மாதிரி இன்னொரு நாடகம் நடத்த போற, அந்த கதையை நான் கேட்டேனே. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க இந்த கதையில? இந்த ஆம்பளை இந்த பதக்கத்தை அடிச்சுட்டான், இந்த பொம்பளை வந்து தன்னை மனைவின்னு மேல விழுந்து ஏதோ ஆகாத்தியம் எல்லாம் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டான்னு. இப்ப கதையை மாத்திட்டாவா, ரொம்ப அழகா ஒர்க் அவுட் பண்றா ஸ்டோரியாவா. இப்ப என்ன பண்ண போற கதையில, அந்த ஒய்ஃப் மயக்கம் போட்டு கீழே வர போறா, ஹஸ்பண்ட் டாக்டர் மாதிரி வந்து அந்த பொருளை லவ் டீம் போட போறா. இது நல்லா இருக்கு இல்லையா? என்ன என்னையா முக்கியமான விஷயம் சொல்ற மாதிரி தெரியுது. ஐயா அந்த ஆள் பேர் தெரியுமா உமக்கு? சொன்னாலே தங்கவேலுன்னா. தங்கவேலுவா? தங்கவேலு தனியா நேத்து நாங்க அரெஸ்ட் பண்ணி கையில பதக்கம் தெரிஞ்சவன ரிலீஸ் பண்ணோம். போங்க, நீங்க கலைஞர்களை வளர விடவே மாட்டேன். மாரியப்பன், நாளைக்கு அகல்யால டீ பார்ட்டிக்கு போறோம். வாமா வா. இந்த திருட்டு நாடகங்களுக்கெல்லாம் நீதான் ஹீரோயினாமே. அதுக்கு வேண்டிய பிளான் எல்லாம் அதாம்மா உன் பாஷையில சொல்றதுன்னா கதை. அந்த பிளான் எல்லாம் நீதான் போடுவியாமே. வெரி குட், போல போமா. ஏய், டாக்டர் வேஷம் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறியா? இல்ல சார். அதுவும் சாம்பு சார. ஏய், வேக்ஸ் ஒர்க்ஸ்ல சாம்பு சாரே மெழுகு பொம்மை மாதிரி நின்னுண்டு உன் கூட்டாளிகள்லாம் பேசுறதை ஒட்டு கேட்டு உங்க 2 பேரும் இங்க கொண்டு வந்து சேர்த்து அரெஸ்ட் பண்ண வச்சிட்டார் பாத்தியா? அதான்டா சாம்பு. டேய், அன்னைக்கு எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு வைரப்பதக்கத்தை எடுத்துட்டு ஓடுனியே, அதை எங்க வச்சிருக்க? வைரப்பதக்கம் மட்டும் என்னடா, இன்னும் 6 கேஸ்ல என்ன நடந்ததுன்னு விலாவாரி அவங்ககிட்ட விசாரிக்காம நான் விட்டுருவேன். சார், சாம்பு ஸ்டைல்னு சொல்லுவேல, இது வரைக்கும் எனக்கு புரியாம இருந்தது. இப்பதான் சார் எனக்கு புரிஞ்சுது. பெரியோர்களே, நண்பர்களே, நாங்கள் இந்த மெழுகு பொம்மை கண்காட்சியை ஆரம்பித்த நேரத்தில் வசூல் மிகவும் குறைவாக இருந்தது. அப்போது சாம்பசார் அவர்கள் மெழுகு பொம்மை உருவில் நின்று ஒரு பெரிய குற்றவாளியை கண்டுபிடித்தார். அதனால்
பத்திரிகை மூலமாக எங்களுக்கு நல்ல விளம்பரம் கிடைத்தது, வசூலும் குவிந்தது. அவரை கௌரவிக்கும் வகையில் அவருடைய உருவத்தை மெழுகு பொம்மையாக செய்து நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை அவருடைய நண்பர் திரு கோபால் அவர்களின் திருக்கரத்தால் திறந்து வைக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு ஷாம்பு அவர்களுடைய மெழுகு உருவச்சிலையை திறந்து வச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஷாம்பு அவர்களை பத்தி நிறைய இடங்கள்ல நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவரை பாக்கறச்சே, அவருடைய செயல்பாடுகளை பாக்கறச்சே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இப்ப நான் சொல்றேன். சமீபத்துல ஒரு நாள் அவர்கிட்ட, ஷாம்பு, நீர் துப்பறியும் நிபுணரா மட்டும் இருந்தா போராது, உமக்கு ஜோசியமும் தெரியணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு திருட்டு நடக்க போறதுன்னு எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டா நாங்க முன்னாடியே போய் தடுத்துருவோம் இல்லையா அப்படின்னு சொன்னேன். விளையாட்டாதான் சார் சொன்னேன். ஆனா மனுஷன் பாருங்க, அடுத்த நாளே அதே மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறார். ஒரு டீ பார்ட்டிக்கு போங்க, அங்க இந்த விதமான திருட்டு நடக்க போறது அப்படின்னு எங்க கிட்ட சொல்லி எங்க அனுப்பிச்சு திருடாள் எங்க கிட்ட புடிச்சு கொடுத்துட்டார். அடாடாடா, மகா மேத சார் ஷாம்பு. இந்த மெழுகு சிலையை பாக்கறச்சே எனக்கு இது சிலை மாதிரியே தோணல, ஷாம்புவே இங்க நிக்கிற மாதிரி தான் தோன்றது. அவர் மட்டும் இங்க உங்க நடுவுல உட்கார்ந்துண்டு இந்த சிலை திறப்பு விழாவை பார்த்துட்டு இல்லைன்னா நான் அப்படித்தான் நினைச்சிருப்பேன். ஷாம்பு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க, 2 வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்ணாடியில ஆத்துல முகத்தை பாக்கிச்ச கூட இன்னைக்கு என்ன லட்சணங்களுக்குன்னு புரிய மாட்டேங்கிறது எனக்கு. ஆனா இந்த சிலையை பார்க்கும் போதுதான் தெரியுது இன்னைக்கு சர்வ லட்சணங்களும் பொருந்திருக்குன்ட்டு. பாருங்க, நான் சுத்தி சுத்தி பார்த்தேன், அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய என்னுடைய பொண்டாட்டி வேம்பு இப்பொழுது நம்மிடையே இல்லை. இது வெளியூர் போயிருக்கா, வேற ஒண்ணுல. வந்த உடனே காட்டுறேன் நானு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காது, அப்படியே தத்ரூபமா இருக்குது. ஆனா இந்த சிலையை பண்ணவாகிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த பொம்மைக்காவது ஒரு நல்ல கொடையை கொடுத்திருக்கலாம்.